Hello friends, welcome back to the YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தின டீடைல்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா VLCC உடைய pedicure manicure கிட் பத்தின ரிவ்யூ தான் இருக்கும். இந்த கிட் நம்ம யூஸ் பண்றது மூலமா இன்ஸ்டன்ட்டா நமக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது. நான் முதல்ல நெயில் பாலிஷ் போட்டிருந்தேன், அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த VLCC கிட் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 500 rupees கடையில், பட் நம்மளுக்கு ஆன்லைனில் 375 rupees ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. எப்படி யூஸ் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். முதல்ல ஸ்டெப் 1, ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து வார்ம் வாட்டர், லைட்டாக வந்து உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கிளென்சிங் க்ரீமை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் கையை வாஷ் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது மூலமா நம்ம கையில் இருக்க டர்ட், அதாவது நம்ம கையில் இருக்க அழுக்கு எல்லாமே, பேசிக்காக இருக்க அழுக்கு எல்லாமே இந்த கிளென்சிங் ரிமூவ் பண்ணுது. 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் இந்த கிளென்சிங் ஜெல்லை வந்து நம்மளோட கையை சோக் பண்ணணும், அதாவது ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிட்டா நம்ம கையில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்மக்கிட்ட நெயில் கட்டர் இல்லைனா வந்து உங்ககிட்ட கியூட்டிக்கல் புஷர் இல்லைனா உங்கள்கிட்ட நெயில் டூல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த டூல்ஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸ், கியூட்டிக்கல் கிட்ட இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். இது நம்ம இவ்வளோ நேரம் தண்ணியில் நம்ம கையை ஊற வச்சதுனால ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க 2 கையிலையும் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 என்னென்னா கியூட்டிக்கல் ஆயில். இந்த கியூட்டிக்கல் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஸ்க்கு இது ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெயில்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த மசாஜ் வந்து யூஸ் ஆகுது. இந்த வீடியோவில் நான் கியூட்டிக்கல், இந்த நெயில் சுற்றி ஒரு ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கியூட்டிக்கல்னு சொல்கிறாங்க. ஜென்டலாக இந்த ஆயில் ஊற்றிட்டு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம், 2 கைக்கும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணுறது மூலிமா நம்ம நெயில்ஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 minutes நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த ஆயில் ஃபுல்லாக நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். இந்த ஸ்க்ரப்பிங் நம்ம எதுக்காக பண்ணணும்னா நம்ம கையில் டேன்னஸ் இருந்தாலோ டெட் ஸ்கின் செல்ஸ் இருந்தாலோ இந்த ஸ்க்ரப் வந்து ரிமூவ் பண்ணுது. இந்த மாதிரி கையை ஈரம் பண்ணிட்டதுக்கப்புறமா தேவையான அளவு, உங்கள் 2 கைக்கும் தேவையான அளவு ஸ்க்ரப் க்ரீமை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜென்டிலாக 5 to 10 minutes மட்டும் இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுங்கள். பண்ணுறது மூலிமா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்கள் கை வந்து எரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜென்டிலாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த கிட்டு வந்து உங்கள் கைக்கும் காலுக்கும் 2த்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி ஒரு டைம் இல்லைனா 2 times நீங்கள் இந்த கிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிலுக்கு நீங்கள் ரொம்ப போயிட்டு வரீங்க, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா இந்த கிட் யூஸ் பண்ணி அந்த டேன்னஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப்பிங் முடிஞ்சிடுச்சு. நான் டவல் எடுத்து இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 4. இந்த க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ்க்காக. நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் நம்ம கைக்கும் காலுக்கும் அதிகமாகும். அதிகமாகிறது மூலிமா ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கை ட்ரையாக இருக்காமல் கொஞ்சம் சாஃப்டாகவும் மாய்ஸ்சராகவும் இருக்கும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது மூலிமா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மசாஜ் ஸ்டெப்பை நீங்கள் ஜென்டிலாக பண்ணுங்கள். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியலாம், பட் நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes நீங்கள் நிதானமாக ரிலாக்ஸாக உட்காந்து மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸை நான் பண்ணுறேன். ஸோ இது உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸாக சாங்ஸோ இதை கேட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். அவசர அவசரமாக பண்ணி ஒரு 2 minutes 3 minutes மட்டும் வச்சிங்கன்னா அந்த பிரைட்னஸ் கிடைக்காது. மசாஜ் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ஈரமான ஒரு டவல் இல்லைனா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு ஜென்டலாக அதை வைப் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் 5, அதாவது பேக் போட போகிறோம். இந்த பேக் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆயில், விட்டமின் இ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்குது. நம்ம அந்த டேன் சொல்கிறாங்க இல்லையா, வெயிலுக்கு போய்ட்டு வந்து கருப்பாக நம்மளுக்கு கையெல்லாம் ஆகும் இல்லையா, அந்த டேனை வந்து இது ரிமூவ் பண்ணுது.
அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் இது மூலிமா கிடைக்குது. இதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் காலுக்கும் பண்ணிக்கலாம். சேம் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பிரைட்னஸ் கொடுக்குது, பார்லரில் பண்ணுற அளவுக்கு இந்த பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நம்ம முன்னே இருக்கிறத விட இது பெட்டராக காட்டுதுன்னு நான் சொல்லுவேன். இந்த 5 ஸ்டெப்புமே முடிஞ்சதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன் இல்லைனா கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப டேனாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி அடிக்கடியெல்லாம் இந்த கிட் யூஸ் பண்ணாதீங்க. கடைசியாக உங்களுக்கு பிடிச்ச நெயில் பாலிஷ் கலர் எடுத்து உங்கள் நெயில்ஸ்க்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு என்னோடய கை பிரைட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.